வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி. இன்று சிம்ம ராசி உங்களுக்கு நன்மை செய்ய என்ன செய்யணும், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம், பிடித்தமான அதிர்ஷ்டகரமான மலர்கள் இருக்கு. இதை நீங்கள் வளர்ப்பது, வாங்கி கடவுளை கொடுப்பதும் மிகப்பெரிய நன்மை தரும். இந்த சிம்ம ராசிக்கு நீங்கள் அரச மரம் உங்கள் வீட்டிலேயோ இல்லை சொந்த நிலத்திலேயோ அல்லது கோவிலில் நீங்கள் உங்கள் ஜென்ம ராசி, உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் நடுவது மிக மிக சிறப்பு. இந்த மரம் வளர வளர உங்கள் வாழ்க்கை தரமும் வளரும். இன்று சிம்ம ராசி அரச மரம், மகா நட்சத்திரம், ஆள் மரம்னு இருக்கு. இதை கோயிலில் இல்லை உங்கள் வீடு சொந்த வீடாக இருந்தால் இது நீங்கள் வளர்க்கலாம். அடுத்து சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், பலாசு மரம் ஒன்று இருக்குது. இதை வாங்கி உங்கள் சொந்த வீடோ அல்லது கோவிலையோ நடுவது சிறப்பு. அடுத்து சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், அலாரி மரம் அப்படின்னு இருக்கு. இந்த மரமும் உங்கள் சொந்த வீடாக இருந்தால் வீட்டில் அல்லது கோவிலில் உங்கள் ஜென்ம ராசி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் நடுவது மிக மிக சிறப்பு. இந்த மரம் வளர வளர உங்கள் வாழ்க்கை தன்மையும் பெரிய அளவுக்கு வளரும். அதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் நீங்கள் தானமாக கொடுப்பதும், வீட்டிலேயே கோதுமை தானிய செடியை வளர்ப்பதும் பெரிய பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 இதெல்லாம் சூரிய உரை. இந்த டைமில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு பெரிய நன்மை தரும். இந்த சிம்ம ராசிக்கு இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கோவிலில் மரம் வைப்பது, அதுக்கு தண்ணி ஊற்றுவதும் மிக மிக சிறப்பு. வெறும் மரம் வச்சா மட்டும் பெருசு இல்லை, அதை நல்லபடியாக தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும். கோவிலில் இந்த தோட்டத்தை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு 100-200 கொடுத்து இதை தண்ணீரை ஊற்றி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த மரத்தை வளர வைங்க. இந்த மரம் வளர வளர பெரிய நன்மை வரும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியம், தாமரைப்பூ இவை சிவனுக்கும் சூரிய பகவானுக்கும் நீங்கள் தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நல்லது நடக்க தொடங்குவது நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். உங்கள் வளர்ச்சியும் நல்ல வளர்ச்சி வளரும். இந்த மரம் வளர வளர உங்கள் வாழ்க்கை தன்மை பெரிய அளவு வளர்ந்துக்கிட்டே போவீங்க. உங்கள் ராசினாவே உடம்பு தான் ராசின்னு சொல்லுவாங்க. இதில் உண்டான தோஷங்கள் விளக்கும். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.